ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. கிளீனிங் வீடியோ தான். பொதுவா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து வீட்ட கிளீனா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படியே நம்ம வைக்கலனாலுமே வந்து வீட்ல சும்மா தானே இருக்க, இத கூட பண்ண மாட்டியான்னு கேள்வி தான் கேட்பாங்க. ஆனா கிளீனா வச்சிருந்தா யாரும் அப்ரிஷியேட்லாம் பண்ண வரமாட்டாங்க. கிளீனிங்ன்றது ஒரு ப்ராசஸ் தான். ஒரு நாள் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டா, அதே தான் வருஷம் ஃபுல்லா இருக்குன்ற அர்த்தமும் கிடையாது. இல்ல வீட்ட கிளீனா வச்சுக்கிறதுக்காக ஃபுல்லா எந்நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுன்ற அர்த்தமும் இல்ல. வீட்ல இருக்க எல்லாரும் ஒத்துழைச்சா தான் வீடு வந்து கிளீனா இருக்கும். ஒரே ஆளே ஃபுல்லா வொர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும், உடம்பு சரியில்லாம தான் ஆகும். ஸோ, அதனால வந்து சின்ன சின்ன டிப்ஸ் டெய்லியும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா வீடு கிளீனாவும் இருக்கும். ஏதாச்சும் ஃபங்ஷன்ஸ் வரும்போது நம்ம ஹெவியா வேலை செய்யாம ஈஸியா வேலைய முடிச்சுக்கலாம். யாராச்சும் கெஸ்ட் வந்தாலும் நம்ம வீடு பார்க்க கிளீனா இருக்கும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப், கிச்சன் பாத்திரம்லாம் தேய்ச்சுட்டு போய் படுத்தோம்னா, காலைல எழுந்து வரும்போது நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் எல்லாரும் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்குலாம் கிளம்பிட்ட பிறகு, கண்டிப்பா ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் தொறந்து விட்டு சன்லைட்ட உள்ள விடுங்க. பிகாஸ் சன்லைட்லாம் உள்ள வந்தாலே நம்ம வீட்ல இருக்க பேட் ஸ்மெல் அதெல்லாம் போயிட்டு, வீடும் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். பிளஸ் வந்து நெறைய விண்டோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் கர்டன்ஸ் போட்டு மூடாம, தேவையான விண்டோஸ்க்கு மட்டும் பிரைவசி வேணுன்ற விண்டோஸ்க்கு மட்டும் கர்டன்ஸ் போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ரூம் வந்து கிளீனா இருந்தா, வீடு ஃபுல்லா கிளீனா இருக்கும். அது பெட்ரூம் தான். ஆனா முக்காவாசி நேரம் இந்த ரூம் வந்து கிளீனா இருக்காது. பில்லோஸ்லாம் ஷஃபிள் ஆயி தான் இருக்கும். ஏன்னா பசங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ற ரூம் இதுதான். இந்த ரூம நம்ம கிளீனா வச்சுட்டோம்னா, ஹோல் வீடே கிளீனா இருக்க மாரி தோணும். பெரிய பொருளோ, சின்ன பொருளோ எடுத்த இடத்துல நம்ம வச்சுட்டோம்னா, அடுத்த வாட்டி அந்த பொருள் எங்க இருக்குதுன்றதும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு யாராச்சும் சடனா வந்தா, வீடு பார்க்கவும் நீட்டா இருக்கும். திருப்பியும் வந்து யூஸ் தானே பண்ண போறாங்க, அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம்னா, அந்த இடம் பார்க்க நல்லாவும் இருக்காது. ஒரு மாரி கிளம்ஸியா இருக்க மாரி ஃபீல் ஆகும். அது எதுவா இருந்தாலும் பசங்க விளையாடுற டாய்ஸு, அவங்க நைட்டு படிச்ச புக்ஸு, பென்னு, கிளிப்ஸு எல்லாமே நேத்து ஈவினிங் நான் க்ளீன் பண்ணி வச்சது. நேத்து ஈவினிங்லேருந்து இன்னைக்கு காலைல ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயும் என் பொண்ணு எத்தனை இடத்துல ஹேர் பேண்ட் கழட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம எத்தனையோ வாங்கி வைப்போம். ஆனால் அர்ஜென்ட்டுக்கு தேடும்போது நம்மளுக்கு ஒன்று கூட இருக்காது. வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போவோம். பசங்க படிப்பாங்க. வெளியிலேருந்து யாராச்சும் கொரியர்லேருந்து சைன் கேட்டால் அந்த சைன் போடுறதுக்கு ஒரு பென் கிடைக்காது. ஸோ அப்படி தான். என்ன தான் பத்திரமா பார்த்து பார்த்து எடுத்து வச்சாலும் அர்ஜென்ட்டுக்கு தேட வேண்டியது தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம காலையில் குளிச்சுட்டு டவலை பெட்டு மேலே, சோஃபா மேலே, சேர் மேலே எல்லாத்தையும் வீசி அடிச்சுட்டு தான் போவாங்க. அதை கண்டிப்பாக நம்ம எடுத்து காத்தார விட்டுட்டு எடுத்து மடித்து வைக்கிறது தான் நல்லது. பிகாஸ் நம்ம வந்து டெய்லியும் டவலை துவைக்க மாட்டோம். அதனால் கீ, இந்த ஐடி கார்டு இதெல்லாம் வந்து கண் எதிர்க்கவே வச்சோன்னா நம்ம வெளியில் கிளம்பும்போது அதை போடவும் மறக்க மாட்டோம். போடுற அவசரத்தில் நம்மளுக்கு தேடுற ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது மறக்காமல் எந்த இடத்துல கீ எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம வைக்கிறதுனால திருப்பியும் நம்ம அதை கிளம்பும் போதும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தேடி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஹேபிட்டை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்களும் தன்னை அறியாமல் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சார்ஜர் அதிலே போட்டு வைக்கிறது, ஹெட்ஃபோன் அங்கங்கே கழட்டி வைக்காமல் அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான ப்ளேஸில் எடுத்து வச்சிட்டோன்னா வீட்டில் அங்கங்கே ஒயர் தொங்காமல் பார்க்க நீட்டாக இருக்கும். வீட்டு வெளியில் தானே எப்படி வேணால் ஷூஸை கழட்டி விடலாம் அப்படின்னு நினைக்காம வெளியில் போயிட்டு வந்த கையோட ஸ்லிப்பரை கழட்டி அந்த ரேக்கில் வச்சுறது நல்லது. அது வெளியில் இருக்க ரேக்காக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்க ரேக்காக இருந்தாலும் சரி, பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். டோர் மேட், பாத்ரூம் மேட் அதெல்லாம் வந்து எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போயிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் காற்றாட விடுறதோ இல்லை வெயிலில் காய விட்டு எடுத்து போட்டோன்னா பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். பிகாஸ் பாத்ரூம்லேருந்து காலை மிரிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பசங்க சோஃபாவில் உட்காருவாங்க, இல்லை பெட்டில் உட்காருவாங்க. ஸோ அதனால் அதை காய வச்சு எடுத்து போடுறது நல்லது. முடிஞ்சால் வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றுறது அதை விட ரொம்ப நல்லது. சோஃபாவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வேக்யூம் தான் வச்சு க்ளீன் பண்ணோன்னு இல்லை. இது மாதிரி சின்ன ப்ரஷஸை வாங்கிட்டு டெய்லியும் அதில் இருக்க தூசியை தட்டி விட்டுட்டனாலே வந்து சோஃபாவை வந்து நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஒரு ப்ரஷ் வாங்கினதுல வந்து நான் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சோஃபா மேலே இருக்க டஸ்ட்டு, சைடில் இருக்க முடி இல்லாமல் வந்துடுது. ஃபேனில் இருக்க டஸ்ட் இல்லாமல் கம்ப்ளீட்டாக போயிடுது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் டெய்லியும் செய்யணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் நம்ம செய்யும்போதே வந்து நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேரட்டும் அப்புறம் ஒரேடியாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சோன்னா தான் வந்து நம்மளுக்கு ஹெவியாகிடும் ஒர்க்கு. வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பேசிக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணலாம்.
இந்த டீ டேபிளில் வந்து நம்ம டெய்லியும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், டீ குடிப்போம், அதெல்லாம் அப்படியே விடாமல் ஒரு பேபி வைப்ஸை வச்சுக்கிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இதே பேபி வைப்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். நான் இந்த ஃபேன் வந்து டெய்லியெல்லாம் பண்ண மாட்டேங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுவேன். நல்லா ஈர துணிலாம் போட்டு தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பெருக்கும்போது தொடப்பத்தை வச்சு அந்த தூசியை தட்டிடுவேன். இல்லாட்டி இந்த ஹை டஸ்டிங்கை வச்சு தூசியை தட்டிடுவேன். எங்கேயாச்சும் ஒட்டடை பார்த்தேன்னா அதையும் தட்டிடுவேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போலாம் வந்து நான் 2 months ஒன்ஸ் தான் ஃபேன் துடைக்கிறேன், ரெகுலராக துடைக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேனுக்கு அடிக்கடி வந்து அந்த லேடர் போட்டு போட்டு துடைக்க வேண்டிய வேலையே இருக்காது. வீடு வந்து நம்ம டெய்லி கம்பல்சரி பெருக்குவோங்க. பெருக்கும்போது கண்டிப்பாக கார்பெட்டெல்லாம் உதறிட்டு திங்ஸ் எல்லாம் நவுத்தி வச்சு பெருக்கணுன்னா நல்லது. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த சோஃபா அடியில், டிவி ஸ்டாண்ட் அடியில், அதுக்கு அடியிலலாம் பெருக்கி விட்டோன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேன் போடுவோம். அடியில் இருக்க முடியலாம் திருப்பி பறந்து பார்க்க நல்லா இருக்காது. அது மாதிரி வராமல் தடுக்கலாம். ஹேங்கர்ஸ் வந்து பெரும்பாலும் லேடிஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கழட்டுறதெல்லாம் அதில் மாட்டி விட்டுருவாங்க. நம்ம அதே அங்கேயே விடாமல் அதை எடுத்து டெடிக்கேட்டடாக வந்து லாண்ட்ரி பேக்கில் போட்டுட்டா கொசுவும் சேராது, வீடு பார்க்கவும் நல்லாயிருக்கும். லாண்ட்ரி வந்து மொத்தமாக துணி சேர்த்து வச்சு துவைக்காமல் 2 நாளுக்கு ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துணியை துவைச்சி எடுத்து காய வைக்கிறதுனால லோடும் கம்மியாகும், துணியும் நல்லா வாஷ் ஆகி வரும். மிஷினுக்கும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம வந்து லாண்ட்ரி முடிஞ்சிட்ட பிறகு துணியை அப்படியே எடுத்து காய போட்டுருவோம். அது மாதிரி பண்ணாமல் துணியை நல்லா உதிரி காய போட்டோன்னா வந்து ரொம்ப கசங்கி இல்லாமல் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாய்ஸ் வந்து அயர்ன் பண்ணிப்பாங்க, கேர்ள்ஸ் நம்ம பெரும்பாலும் அயர்ன் பண்ண மாட்டோம், கசங்கிலாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைங்க. துவைக்க கூட துவைச்சிடலாம், காய கூட வச்சிடலாம், எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஜாபு. எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரேடியாக எடுத்துகிட்டு வந்து போடாமல் ஒரு டப்பில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும்போது மடிப்பேன். முக்கால்வாசி நேரம் கையோடு மடித்து வச்சுருவேன். சில நேரம் வந்து டப்லேயே வச்சு ஓரமாக வச்சுருவேன். பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம டைம் கிடைக்கும்போது மடிச்சிடலாம். இதையும் தாண்டி நான் இன்னொரு வேலை என்ன பண்ணுவேன்னா வந்து துணி எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா, எடுக்கும்போதே என் துணியெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துருவேன். செகண்ட் அவங்க துணியெல்லாம் மேலே வைப்பேன். அதுக்கு மேலே பசங்க துணி எடுத்து பெட்டு மேலே பிரித்து வச்சேன்னா கடகடன்னு மடித்து வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து துணியை எப்பயும் கலைக்கவே மாட்டோம் பீரோவில். ஆனால் மற்றவங்க அப்படி கிடையவே கிடையாது, கலைச்சி தான் வைப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிடும். இதுதான் நான் சொன்னேன், க்ளீனிங்குன்றது வந்து ஒரு ஆள் தனிப்பட்ட வேலையே கிடையாது, எல்லோரும் ஒத்துழைக்கணும்னு. அதை நம்ம சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிடுவோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வந்து கொஞ்சமாக கலைஞ்சிருக்கும் போதே அதை சரி பண்ணி திருப்பியும் அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா அது ஒரு 5 நிமிஷம் வேலையாக முடியும். ஒரு வேளை நான் அதை விட்டுட்டேன்னா 5 மணி நேரம் வேலையாக கூட சம்டைம்ஸ் ஆகும். அதனால் கையோடு அதை கலைஞ்சிருக்கிறத சரி பண்ணி துணியை நான் அதுக்குரிய இடத்துல அடுக்கி வச்சுடுவேன். இது வந்து புக்ஸு. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் பசங்க டாய்ஸ் அடுக்கி வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ பெரிய பசங்களானோடனே அவங்களோட ஸ்டடி டேபிள் க்ளீன் பண்ணுவேன். டெய்லியும் பசங்க வந்து பேக்ஸில் இருக்கிறத எடுத்து போட்டுட்டு டைம் டேபிள் படி புக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. அதனால் வந்து கலைஞ்சி தான் இருக்கும். அதை அப்படியே விடாமல் தனியாக தானே ரூமில் இருக்குதுன்னு நம்ம விடாமல் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத பேப்பரெல்லாம் குப்பையில் போட்டுட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அதுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அவங்க ஈவினிங் வந்து படிக்க உட்காரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இது வந்து என் பையனோட டேபிள். என் பொண்ணோட டேபிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒயரெல்லாம் வந்து கசக்கி கசக்கி போட்டு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுக்கி வைக்கணும். கொஷின் பேப்பர் படித்தாங்கன்னா அதை எடுத்து திருப்பியும் அந்த கவரில் போட்டு வைக்க மாட்டாங்க, அதை எடுத்து போட்டு வைக்கணும். லேப்டாப் எடுத்து போட்டு வைக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம தான் செய்யணும். யூஸ்வலாக சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம சொன்னோன்னா பரிதாபப்பட்டு அம்மா சொல்கிறாங்களேன்னு செய்வாங்க. பசங்க ஒன்ஸ் வளர்ந்துட்ட பிறகு இப்போ செய்கிறேன் அப்போ செய்கிறேன், இல்லாட்டி நாளைக்கும் இங்கே தானமா படிக்க போகிறேன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. அவங்க விடுவாங்க, பட் நம்மளுக்கு மனசு வர மாட்டுது, அதை செய்கிறோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வருவேங்க. கிச்சனில் எப்பயுமே நம்ம ரெகுலராக செய்ய வேண்டிய முக்கியமான வேலை டெய்லி குப்பையை டெய்லி கொட்டிடணும். குப்பையை சேர்த்து மட்டும் வைக்கவே கூடாது. அதே மாதிரி வெட்டுக்கு ஒன்று ட்ரைக்கு ஒன்றுன்னு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது டஸ்ட்பினும் நீட்டாக இருக்கும், வீடும் க்ளீனாக இருக்கும். நம்ம பாத்திரத்தெல்லாம் கடகடன்னு தேய்ச்சிருவோம். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டை தேய்ச்சி பக்கத்துலேயே கவுத்து வச்சுருவோம். அதை அப்படியே விடும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாக
ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். ஸோ கையோட தண்ணியெலாம் வடிஞ்சிட்ட பிறகு அதுக்குரிய பிளேஸில் எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வேலை செய்யும்போது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கும் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லும்போது வந்து ஒரு வேலை மாதிரி இருக்குங்க. பட் நம்ம ரெகுலராக இதை ஒரு பேட்டர்னாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ட்ரஸ்ட் மீ இது வந்து ஒரு வேலையாக இருக்காது. வீடு எப்போ பார்த்தாலுமே வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சாமான் மொத்தமாக சேர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போதே அலம்பிட்டிங்கன்னா சிங்க்கும் க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு. கிச்சனில் இருக்க மிகப்பெரிய டாஸ்க்கே இந்த டாஸ்க்கு தான். நம்ம சமைக்கிற அந்த ஆயில் க்ரீஸ் எல்லாம் டெயில்ஸில் ஒட்டிக்கும், அதெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி அலம்பணும். பட் ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, டெய்லியும் இந்த டெயில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் துடைச்சிட்டு ஸ்டவ்வெல்லாம் துடைச்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஒரு நாளில் அந்த ஆயில் க்ரீஸ்லாம் தேய்ச்சி 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 அலம்புவோம் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையே வராது. அதனால் கண்டிப்பாக ஒரு ஈரத்துணியை வச்சு டெய்லியும் அந்த டெயில்ஸை துடைச்சி விட்டுருங்க. ஸ்டவ்வை துடைச்சிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுக்கு அந்த கிச்சன் எப்பயுமே பார்க்க நீட்டாகவும் இருக்கும். அந்த ஆயில் க்ரீஸ் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சேர்ந்துட்ட பிறகு எதுவுமே பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு நாளில் ஆகிடாது, ஒரு நாளில் ஃபுல்லாக க்ளீனும் ஆகாது, ஒரு நாளில் கம்ப்ளீட்டாக அவ்வளோ அழுக்கும் சேராது. ஸோ டெய்லி பேஸஸில் நம்ம ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம போனோம்னா நெக்ஸ்ட் டைம் குக்கிங்க்கு வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், குக் பண்ண இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும். இல்லாட்டி ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருந்ததுன்னா கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி டைம் கிச்சன்லேருந்து வெளில போகும்போது கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குளிக்க போவோம் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து சும்மா ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு இந்த சிங்க்கெல்லாம் கழுவி விட்டோன்னா சிங்க்கும் பாத்ரூமில் க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு வரும்போது தண்ணி உப்பு கரை அதெல்லாம் சேராமல் இருக்கிறதுக்கு குளித்து முடித்தவொடனே ஒரு ஜக் தண்ணி எடுத்து நல்லா அந்த டெயில்ஸ் மேலெலாம் ஊற்றி விட்டுட்டோன்னா அதையும் கொஞ்சம் நம்ம டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணும்போது தான் வந்து அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கும். எவ்ரிதிங் வில் நாட் ஹேப்பன் இன் அ சிங்கிள் டே. ஒரு ப்ராசஸாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து அது நடக்கும். எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம் இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். என்றைக்காச்சும் நம்மளுக்கு செய்ய வேண்டாம்னு தோணுச்சுன்னா அன்றைக்கி செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்றைக்கு செய்யணும்னு தோணுதோ நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம வீடு தான், நம்மளை யாரும் கொஷின் கேட்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஹெல்த் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.